தெளிவாணீசா, திருநீலகண்டா, உமா மகேசா, வரதாசா, சக்கரா, ஆண்டவா, சுடர் ஒளியே ஜோதியின் சுடர் ஒளியே திருவாகரனே தயாபரனே ஜோதியின் சுடர் ஒளியே ஜோதியின் சுடரொளியே தயாபரனே இடையாளுவாய் ஜோதியின் சுடரொளியே ஆகுமவுடையன்னை அழைக்கிறேன் நான் ஜோதியின் சுடரொளியே தயாபரனே ஜோதியின் சுடரொளியே 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 அந்த பாசம் என்னும் பாகம் தீராது பரமனே உன்னை தெரிந்தார் பட்ட நிறைவாள் பாடி அழைக்கின்றேன் எல்லனுக்கு வருவாயோ சுடரொளியே தயாபரனே ஜோதியின் சுடரொளியே உயிரோடு கலந்து புறவாடி மகிழ்ந்து மனமாறி வதைப்பதென்ன மங்கை துயரால் துடிப்பதென்ன உயிரோடு கலந்து
மகனே என்னுடைய கணவர் என்னுடைய பிறகு எனக்கும் ஒரு ஆண் மகன் பிறந்திருக்கின்றான் அம்மா. இந்த பிள்ளையை வைத்து நான் எப்படி அம்மா வாழ்வது? நான் யார் இது ஒரு சிறு புரியவில்லையே இறைவா. என்னுடைய மகனை இதோ ஓடும் ஜலத்தில் அருகாமல் விட்டுவிட்டு நானும் என் கணவரோடு உடன் கட்டி ஏற வேண்டும் அம்மா. தப்பாவி நான் கனவில்லாத உலகில் நான் வாழப்போவது கிடையாது. இந்த குழந்தை ஜலத்தின் அருகாமல் விட்டுவிட்டால் யாராவது குழந்தை இல்லாதவர்கள் சொல்வார்கள். தப்பாவி நான் உயிரோடு இருக்க போவது கிடையாதம்மா. என்னதான் செய்யற தப்பிச்சுட்டு நீ என்ன செய்யறீங்க? குழந்தை சத்தம் கேட்குது. நீ என்ன தேடுற? அழுகுரல் சத்தம் கேட்டு அதை கேட்டுதான் நானும் குனிஞ்சு உள்ள பார்த்தேன். எங்க இருக்கும்? சரி பாரு. ஏய், ஐயா என்ன அழகான ஆண் குழந்தை. ஆமாங்க. சரி, மூக்கு நல்லா எரிமையா வச்சு எழுதிக்கிறான் பாரு ஆண்டவன். உனக்கு சொட்டை இல்லாத உனக்கு எனக்கு சொட்ட மூக்கு வச்சுக்கிறான். இந்த குழந்தைக்கு மட்டும் நல்ல மூக்கு வச்சுக்கிறான். அட பாவி. நான் படைக்கிற படைப்புல கூட இந்த மாரி குறை வச்சு படைக்கிறான் ஆண்டவன். நான் குறைய தானே சொல்லிக்கிறீங்க. சரி, இந்த குழந்தை கிடைத்து விட்டதல்லவா? இந்த குழந்தைக்கு அழகான பெயர் சொல்லி. அப்படியா? ஆமா. பேரு எங்க ஊர்லயே பேர் வைக்கிற பெருமாள் சாமி யாருன்னா என்னதான் காட்டுவாங்க. விநாயகன் சொன்னாங்க பேரு. இல்ல, பேர் வைக்கிறதுல எங்க ஊர்லயே பெருமாள் சாமியை கூப்பிட்டாங்க. அடடே, ராசிக்காரன் ராசிக்காரன் அவன் வச்சா அந்த குழந்தை மேல போகும். அட பாவி. டேய், அது ராசி. என்னதா? சொல்ல மாட்டா. நீ தப்பா நினைக்காத. அது மேல போகனா மேல் படிப்பு படிக்க போகும். வெளிநாடுகள் செல்லும். அதனால என்னதான் கூப்பிட்டு பேர் வைப்பாங்க. சரி சரி. பேர் வைக்கிறதுல அவ்வளவு ஒரு கில்லாடி நான். சிறப்பான பெயர், அழகான பெயர். டேய், கூப்பிட்ட உடனே ஒரே குரல் கூடி வரும். ஒரே குரல்ல ஆமா ஓடியாந்து இந்த குரல் கொடுக்குற மாதிரி வைக்கணும் பேரு. ஆமா, ஒரே குரல். ஒரே குரல். எஜமா, நான் வச்சா பேரு அந்த குழந்தைங்க எல்லாம் நல்லாதான் இருக்குது. சீரம் சிறப்போடு தான் இருக்குது. அந்த குழந்தைங்க அதே மாதிரி ஒரு பேர். சரி சரி சரி. ஜோ! அட பாவி. அட நாய் பண்ணோட. ஏண்டா, அழகான குழந்தை மூக்கு முழுமை லட்சணமா இருக்கு. ஆமா. அதுக்கு போய் இப்படி சொல்லாமா நீ? ஏண்டா நீ என்னன்னு சொன்னீங்க? கூப்பிட்டா ஒரே குரல்ல இருக்கணும், ஆமாடா, மாத்தி இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க. ஏய், ஒரே குரல் சொல்லி பாருங்க. அத நான் சொல்லக்கூடாது. பரவாயில்லையே, உனக்கு இருக்குதுடா. நீ அப்ப பார்த்த அறிவு மூளை. சரி, அடுத்த பேரு என்ன? எஜமா, இந்த பேர் உங்களுக்கு பிடிக்கல? ஆமாண்ணா. அப்பனா கூலமூக்கன். உங்க ஊர்ல சொந்த ஊர். ஆமா ஆமா ஆமா, உத்திரமரி பக்கத்திலேயே தான் என் ஊர். அங்க பிறந்தது உனக்கு ஒண்ணு. அது போய் அந்த பேரு என் பையனுக்கு. ஆமா, அதுக்கு பேரு வேற பஞ்சாங்க பாத்தி வச்சுட்டாங்க. என்னன்னு வச்சுக்கிறாங்க? என்னன்னு வச்சுக்கிறாங்க? அமுக்குன மூக்கன். பேர் உண்மைதான் சொன்னேன். அழகான பையன் நானே சுட்டுகிறேன். ஆகட்டுங்க. எப்படி தெரியுமா? எப்படிங்க? இதோ ஓடுகிறதே நதி. நதி. இந்த நதிக்கு ஜலம் என்று ஒரு பெயர். ஆமா, நதிக்கு ஜலம். ஆகையா இந்த ஜலத்தருகே கண்டதால் இந்த குழந்தைக்கு வாயக்கா. இந்த கூட்டத்துல முக்கா யாரு கூத்து பாத்துக்கிறாங்க. வாயக்கா வாயக்கா. குழந்தைக்கு பாராட்டு. வாழ்க அதான் வாழ்க வாழ்கன்னு சொல்லணும். என் வாயில புள்ள விட புரியவில்லை சொல்லு. ஆளை முத்து சுத்தி வச்சுக்கிறேன். ஏண்டா, குழந்தைக்கு பெயர் வச்சாகி விட்டு. ஆமா, ஆள் ஒரு மேனி பொழுது ஒரு அண்ணன் வளர்ப்பு வேண்டியது நமது கடமை. நமது கடமை. ஏனென்றால் தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, அனாதை குழந்தைங்க இருவருமே இருந்து விட்டாரு. ஆமா, ஆகையா அதுக்கு நாம தான் ஆதரவா இருக்கணும். ஜலகண்டாசுரனை இப்போது உரிய ஆளாக்கி சிறப்புடனே யானையேற்றம், குதிரையேற்றம், பயிற்சி அனைத்து கற்றுத்தர வேண்டும். ஆகட்டுங்க. புறப்பட புறப்பட.
ராஜா நானே தேவர்கள் யாவரும் கண்டு மயங்கிடு மன்னவனும் மற்றவரும் கண்டு அண்டலம் பிண்டலம் மண்டலம் வரைய என்னுடைய பொருள் பாருங்க இதே சோனியா அப்படிப்பட்ட காணக்கூடிய ஜனதா போல் வாழ்ந்தவர்களே இருந்து போதும் அனைத்து குழந்தை முன்புதான் வரக்கூடிய காவலன் யாராங்களே ஐ போய் ஐ ஐ ஓடு చూసినా ఏం పుట్ట పుట్టిన అచ్చిగా வரும்போது பாட்டு சங்கீதம் எழுச்சிங்க வரேன்னா நான் எங்க இருக்கிறேன் எங்க இருக்கிறேன் எந்த இடத்துல இருக்கிறேன் நான் யார் எப்பேற்பட்டவன் ஆமா எப்பேற்பட்ட பலசாலி பலசாலி என்னுடைய உடலுக்கு நீ பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் நீ ஒரு துணிச்சா இருக்கணும் அப்ப இருக்கிற மாதிரி இருக்கா ஆமாண்டா அதனால வரும்போது சந்தோஷமா இருக்கும் சாவரியம் போட்டே வாடா நல்லவனே அந்த வழக்கத்தை விடுவாக தந்தவனே ஆமாங்க வர வேண்டிய காலத்தை விடுத்து அவைக்கு ஏன் காலதாமதம் அவைக்கு ஏன் கால தாமதம் அப்படின்னு கேக்குறீங்க நான் ஒரு விவசாயிங்க அடடே நீ ஒரு விவசாயி விவசாயி ஆனா நிஜமாத்துக்கு ஒரு விவசாயி இல்லை என்றால் இந்த நாடே இல்லை இல்ல ஏன்னா விவசாயி சேத்துல கால் வைக்கவில்லை என்றால் நம்ம அனைவரும் சோத்துல கை வைக்க முடியாது உண்மைதானே நான் ஒரு விவசாயிங்க எனது ஒரு ஏக்கர் நிலம் உனக்கு ஒரு ஏக்கர் நிலம் அந்த ஒரு ஏக்கர் நிலத்துக்கு சேடை ஓட்டி காத்து விட்டு நடு நல்லான்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா அப்படியே போட்டா வீணாயிடும் அதனால பயிர் வைக்கணும்னு ஒரு ஆசை பயிர் வைக்க வேண்டும் என்று ஒரு ஆசை பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பயிர் வைக்கிறாங்க அவங்கள பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை வந்து நாமளும் அது மாதிரி பயிர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஒரு இது மாதிரி ஒரு வண்டி டிராக்டர் உழு வண்டி ஆமா எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் ஒரு சால் ஓட்டி விட்டாங்க ஒரு ஏக்கராவும் ஓட்டிட்டேன் ஒரு ஏக்கராவும் ஓட்டியாச்சு ஒரு சால் ஓட்டியாச்சு முடிஞ்சு போச்சு நான் என்ன பண்ணேன் நான் இருப்பதா ஒரு ஆள் குடும்பத்துல ஒரு ஆளு தானே நீதான் கஷ்டப்பட விவசாயம் பண்ணாலும் நான் தான் பண்ணணும் இங்க வந்து ராய்க்கலாம் கத்தணும்னாலும் நான் தான் கத்தணும் டேய் அங்க வீட்டுக்கு போனாலும் வீட்டு வேலையில குடும்ப தலைவர் என்ற பொறுப்புல அதையும் நான் தான் பாக்கணும் ஆமா அப்படி இருக்கும்போது நான் போய் கூப்பிட்டேங்க ஒரு 4 பேரை கூப்பிட்டு அண்டை வெட்டிடலாம்னு கூப்பிட்டேன் ஒரு 4 ஆட்களை கூப்பிடுறேன் அண்டை வெட்டிட்டா ஒரு வேலை முடிஞ்சிருமே நாத்து எடுத்து நட்டுலாம் அப்படின்னு ஒரு ஏகத்துல நான் ஓடி போய் ஒரு 4 ஆளை கூப்பிடுறேன் கூலி வந்து 600 ரூபாய் கொடுத்தா வருவேன் 600 ரூபாய் கொடுத்தா கூலி வருவேன் ஏன்னா அப்படின்னு 4 ஆளும் கேக்குறாங்க நிலவாச்சி ஏறி போச்சு ஆயினால் அவங்களும் கூலியை உயர்த்தி கேக்குறாங்க நியாயம் தானே நான் வாங்கறதுக்கு எவ்வளவு நீ வாங்குறது 700 800 நான் வாங்குறது 700 800 ஆமா லாஸ்டா குடுக்கும் போது எவ்வளவு குடுக்குறீங்க எல்லாத்தையும் புடிச்சு 300 ரூபாய் குடுக்குறீங்க அதுனா எல்லாத்தையும் நான் பிடிப்பாங்க அதுனா எல்லாத்தையும் புடிச்சின்னு ஒரு 300 ரூபாய் குடுக்குறீங்க எல்லாத்தையும் புடிச்சு என்ன பண்ணிறாங்க சீட்டு பிடிக்கிறீங்க போங்க அது போக கவட்ட பிடிக்கிறீங்க என்னடா
என்னடா ஆகுறீங்க இது எல்லாம் புடிச்சுக்கினே முடிச்சுங்க ஒரு 300 ரூபாய் கொடுக்குறீங்க. மீதியெல்லாம் வந்து நான் போய் 4 ஆளுக்கு கூலி கொடுக்க முடியுமா? முடியாது. முடியுமா? முடியாதுடா. முடியாது. முடியாது. எனக்கோ ஒரு ஊளையோ ஊளை. ஏய் உன்னுடைய மூளையோ மூளை யோசனை பண்ணி பார்த்தேன். ஒரு வெறுப்பா வெட்டினா கூட ஒரு வாரத்துல நாமளே வெட்டிடலாமே. அடடே நம்ம ஒரே ஆள் கடினப்பட்டா கஷ்டப்பட்டு கையில வெட்டிடலாண்ட முடிவு செய்துட்டேன் அப்படின்னு நான் என்ன பண்ணேன், மம்டி எடுத்தங்க ஒரு வெறுப்பு அண்டை வெட்டினேன். முடிச்சு வழி வெட்டிட்டேன். ஒரு வெறுப்பு வெட்டியாச்சு, முடிஞ்சு போச்சு. நான் மேல் கைனி வெட்டிங்கிறேன். மேல் கை வெட்டினுக்கிறேன். கீழ் கைனி வழியா ஒருத்தர் போறாரு, பக்கத்து கைனிக்காரு. கீழ் கை வழியா கீழ் பக்கத்து கைனிக்காரு போறாரு. என்ன சொல்றாரு உன்ட்ட? டேய் மம்டி வச்சுக்கின்னு அண்டை வெட்டுற மடையா, அதை எங்க சொல்லணும்? இங்கதான் சொல்லணும். மம்டி வச்சுக்கின்னு அண்டை வெட்டக்கூடிய மடியா யாரு? நான் தானே. அது நான் கை இங்க வருது. அதனால நான் என்னங்க எழுந்தேன், என்ன பெரியவரான்னு கேட்டேன். கேக்குறேன். அடா மடியா மோய போதுடா கீ கை நீ வரல. நீ மேல் வரப்புல அண்டை வெட்டுற, கீழ் வரப்புல மோய போதுடான்றாரு. மோய போதுடா, மோய மெர்ச்சி வைடா, தண்ணி இருந்தா தான் சேருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பாதிச்சு. அது நான் என்ன பண்ணேன், மம்முட்டியை எடுத்து விறப்பு மேல வச்சுட்டு அங்க இருந்து ஓடியாந்து கீழ் வரப்புல ஓடியாந்து மூளைய மெரிச்சிட்டு மறுபடியும் போய் மம்டி எடுக்கிறேன். பார்த்தா மம்முட்டிக்கு ஜோரம். மம்முட்டிக்கு ஜோரம். யாரு மம்டியா? மம்முட்டிக்கு ஜோரம். எஜமா என்ன உனக்கு அதுக்கு வேற கோவம் வருது? அதுக்கு வேற கோவம் வருது. எதுக்கு வர கோவம்? சொல்ல மாட்டோம். சரி வா போறா. மம்முட்டிக்கு அங்க ஜுரம். நீ ஏன் கை வட்டத்துல இருக்கிற? மம்முட்டிக்கு ஜுரம் எடுக்கலான்னு போனா கொதிக்குது. அதனால தாங்கல சூடு, அந்த அளவுக்கு ஜுரம் அடிக்குது. யோசனை பண்ணி பார்த்தேன், என்னடா இது சேத்துல வெட்டுற பொருள் இவ்வளவு ஜுரம் அடிக்குது. இந்த ஜுரத்தோட எடுத்து மறுபடியும் வேலை செஞ்சான். அந்த மம்முட்டிக்கு ஜுரம் விடுமா? விடாது. இன்னும் அதிகமா தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மம்முட்டி எடுத்துக்கின்னு டாக்டர் வீட்டுக்கு போனங்க. செஞ்சுக்கு டாக்டர் வீட்டுக்கு போனேன். போயிட்டு அங்க நிக்கிறேன். அங்க டாக்டர் ஒருத்தருக்கு பேஷண்ட்டுக்கு பார்த்து வைத்தியம் பாத்துங்கிறாரு. அப்படி கை காட்டினாரு. அப்படி கை காட்டினாரு. நான் நின்னுங்கிறேன் மம்முட்டி வச்சுக்கின்னு. மறுபடியும் கை காட்டினாரு. பாப்பான்னு இந்த மம்முட்டி எடுத்து போய் வச்சு நிக்கிறேன். என்னையும் பாக்குறாரு, அந்த மம்முட்டியும் பாக்குறாரு. என்னையும் பாக்குறாரு, அந்த மம்முட்டியும் பாக்குறாரு. சொன்னேன் மம்முட்டின்றது நல்லா சொல்றாயா? என்னையும் பாக்குறாரு, மம்முட்டியும் பாக்குறாரு. என்ன பாக்குறாரு? மம்முட்டியும் பாக்குறாரு. பாக்குறாரு. என்னடா இவன் லூசா இருப்பானா? யாரா லூசா இருப்பான் அப்படின்னு டாக்டர் என்ன நினைக்கிறாரு? வருது. நீ என்னண்டவா லூசா போராட்டம் போச்சு. நீ தாண்டா லூசா இருப்ப. இவன் என்ன லூசா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னையும் பாக்குறாரு, மம்முட்டியும் பாக்குறாரு. என்னப்பான்னு கேட்டாரு. சார் மம்முட்டிக்கு ஜுரம். எந்த மம்முட்டிக்கு ஜுரம்? நான் எடுத்து போன மம்முட்டிக்கு ஜுரம். அந்த மம்முட்டிக்கு ஜுரம். அங்க காட்டு. இங்க என்ன கை வருது? சரிப்பா மம்முட்டி இப்படி வை அப்படின்னு வச்சுட்டேங்க. அவரும் தொட்டு பார்த்துட்டு ஆமாம்பா மம்முட்டிக்கு நிறைய ஜுரம் அடிக்குது. 100 டிகிரி ஜுரம் அடிக்குது. மம்முட்டிக்கு குளுக்கோஸ் ஏத்தணும். 100 டிகிரி ஜுரமாச்சு. குளுக்கோஸ் ஏத்தணும்ன்றாரு. மம்முட்டிக்கு குளுக்கோஸ் ஏத்தணும். என்ன செய்யுது? சரி டாக்டர் சொன்னா நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. மனிதனாகப்பட்டவன் 2 பேர் நம்புறோம். யார? தெய்வத்துக்கு அப்புறம் டாக்டர் நம்புறோம். கண்டிப்பா அவன் சொன்னா டாக்டர் சொன்னா கரெக்டா இருக்குல்ல? அதுக்கு ஊசி போட்டு குளுக்கோஸ் ஏத்தணும்னு சொல்லிட்டு நியாயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் உங்க விருப்பப்படியே குளுக்கோஸ் ஏத்துங்க சொல்லிட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரின்னு என்ன பண்ணாரு, நீ ஒரு புறமா போய் இருப்பா, ஒரு புறம் அமரு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் தள்ளி நின்னு பாக்குறேன். வெளியே உட்கார்ந்து நான் பாக்குறதுக்கு நேரா உள்ள ஒரு தொட்டி இருக்குது. ஏன்னா எப்பவுமே ஒரு மருத்துவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா
அவங்க உள்ள பேஷண்ட பாப்பாங்க. கண்ணாடி ரூம் இருக்கும், அதுக்கு வெளியே உட்கார்ந்து இருப்போம். ஆனா அங்க திட்டா ஒரு ரவுண்ட் இருக்கா தெரியும். தெரியுது, கண்டிப்பா தெரியும். டாக்டர் குளுக்கோஸ் ஏத்துறது எனக்கு நல்லா தெரியற மாதிரி குளுக்கோஸ் ஏத்துறாரு. பாக்குறேன் எப்படி இருக்காங்க. இங்க இருந்து மம்டி எடுத்து போனாரு, அந்த தொட்டியில போட்டாருங்க. தொட்டில தண்ணி, அந்த தண்ணி உள்ள மம்டி போட்டாரு. தொட்டியில போட்டுட்டு அமுத்திட்டு மோட்டரை போட்டு அந்த தொட்டியை நிரப்பிட்டாரு. தண்ணி ஃபுல்லா ஆயி போச்சு. தண்ணி ஃபுல்லா ஆயி போச்சு. அப்புறம் நான் யோசனை பண்ணிக்கிறேன், அடாடா இவ்வளவு ஜுரம் இருந்தா எவ்வளவு குளுக்கோஸ் ஏத்தனா வரா. அப்போ எவ்வளவு ஜுரம் அடிச்சா இவ்வளவு நேரம் குளுக்கோஸ் ஏறும் அப்படின்னு நான் யோசனை பண்ணிக்கிறேன். மறுபடியும் மம்டி எடுத்தாந்தாரு. என்ன கூப்பிட்டாரு. தம்பி மம்டிக்கு ஜுரம் விட்டு போச்சு, தீர்ந்து போச்சு, என்கிட்ட கொடுக்குறாரு. தொட்டு பார்த்தேன் எஜமா, அப்படியே ஆயுஷ்லாம் ஆகி போச்சு. டாக்டர்ல திறமையான டாக்டர், நல்ல டாக்டர். நான் எடுத்து போனது 150 டிகிரி கூட இருக்கும். அவ்வளவு ஜுரத்தை எடுத்து போனேன். குதிக்கிற மம்டி எடுத்து போனேன். ஆனா கையில கொடுக்கும் போது பார்த்தா சில்லுன்னு ஆயுஷ் ஆகி போச்சு. எனக்கே ஒரு சந்தோஷம் ஏஜமா. சிறந்த டாக்டர். ஆமா, இவ்வளவு ஜுரத்தோட ஏற்காந்தோம் நம்ம எடுத்துன்னு வந்த மம்டிக்கு பட்டுன்னு ஜுரம் விட்டு போச்சு. அப்போ இவ்வளவு குளுக்கோஸ் ஏத்திட்டாரு. நல்ல டாக்டர். புரிஞ்சு போச்சு. சார் எவ்வளவுங்க பீஸ் கேட்டேன் அப்படின்னு கேட்டேன். அவர் தான் சொன்னாரு, தம்பி 500 ரூபாய் பீஸ். அப்படியே குளுக்கோஸ் ஏத்துறதுக்கு 500 ரூபாய் பீஸ். நான் என்ன பண்ணேன், வாங்கி போனதெல்லாம் அப்படி இப்படிமா மிச்சம் பண்ணி பார்த்தேன். 500 ரூபாய் இருக்குது. எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன். மம்டிக்கு தான் ஜுரம் விட்டு போச்சு, நமக்கு தான் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு மம்டி எடுத்து வீட்டுக்கு வரேன். என் பொண்டாட்டிக்கு ஜுரம். இது என்னடா விதியாடா இது. அண்டவத்தாலும் போனா அங்க மம்டிக்கு ஜுரம். அததான் போய் குளுக்கோஸ் ஏத்தி நல்லா ஆயி போச்சு. வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து பாக்குறேன், என் பொண்டாட்டிக்கு என்ன செய்த ஒரு சோதனை மேல சோதனை ஏஜமா. ஒரு மனுஷன் எவ்வளவு ஆண்டவன் சோதிப்பது நம்மள முன்னேற்றத்துக்கு தான். எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனை? நம்ம மம்டி எடுத்து போய் டாக்டர் கிட்ட கொடுத்தேன். குளுக்கோஸ் ஏத்துனாரு. ஜுரம் அடிச்சது இல்ல, குளுக்கோஸ் ஏத்துனாரு. ஜுரம் கிளீன் ஆகி போச்சு. அது மாதிரி நம்ம பொண்டாட்டிக்கு நாமளே குளுக்கோஸ் ஏத்தணும். எப்படி என் பொண்டாட்டிக்கு நானே குளுக்கோஸ் ஏத்தனேன். இத பாரு, போய் பார்த்தா தொட்டு பார்த்தா சொல்ல முடியாத ஜுரம் அடிக்குது. நான் ஞாபக சக்தி அதிகம். எனக்கு ஞாபக சக்தி அதிகம். ஞாபகம் வந்துருச்சுங்க. நாம பொண்டாட்டிக்கு நாமளே தான் குளுக்கோஸ் ஏத்தணும். ஆஸ்பத்திரி கூட்டு போக கூடாது. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வா உனக்கு நான் குளுக்கோஸ் நான் ஏத்துறேன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி அது மாதிரி கை பிடிச்சு கூட்டும் போறேன். தலையாயிட்டா போச்சு. இல்லத்துல உடைய மனைவிய கை பிடிச்சி கூட்டுன்னு போறேங்க. என் வீட்டு பக்கத்துல என் வீட்டுல தோட்ட கிணறு ஒண்ணு இருக்குது. தர கிணறு. அதுல என்ன பண்ணேன், என் பொண்டாட்டிக்கு குளுக்கோஸ் ஏத்தணும்னு இதுல தானே எனக்கு ஐடியா வந்தது. கையும் காலம் கட்டினேன். உம்மால தலைகைய தொங்க விட்டான். கிணத்துல தலைக்கீழே கவுத்த புடிச்சு அந்த நம்ம தண்ணி சேர்ந்த அந்த பைப்ல புடிச்சு கட்டிட்டு நான் மாட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன ஆச்சு, என் பசங்க ஓடியாருது ஸ்கூல்ல இருந்து. பள்ளிக்கு போன பசங்க இருப்பாங்கல்ல, ஓடியாருதுங்க. என்ன செய்தாங்க, பார்த்தா வீட்டுல அம்மாவை காணுமே. ஓடியாந்து என்ன கேக்குறானுங்க, அம்மா எங்க போய்க்கிறாங்க. பெத்த தாயாச்சே, தாய் வீட்டுல கேட்பாங்களே, கேட்கல. கண்டிப்பா கேட்டானுங்க. கேட்டாங்க, ராஜா என்ன செய்த, அம்மாவுக்கு ஒரே ஜுரம்டா. அம்மாவுக்கு ஜுரம். அம்மாவுக்கு நம்ம தோட்ட கிணத்துல குளுக்கோஸ் ஏறிங்குதுடா. அம்மாவுக்கு குளுக்கோஸ் ஏறிங்குது. சரி போகட்டா. என்ன செய்தாங்க, மறுபடியும் குழந்தைங்க உடையந்து பார்த்தா, எப்பா தூக்குப்பா போதும், அம்மா தூக்கு போதும், குளுக்கோஸ் ஏறினது போதும் அப்படின்னு நான் இழுத்து பாக்குறேன். தூக்கி பாக்குறேன், கவுத்த புடிச்சு இழுத்தா குடுக்கும் போது விடும் போது பார்த்தா என் பொண்டாட்டி மெலிசாக்குறா, ஒல்லியா இருப்பா, எப்பவுமே வெயிட்டே இருக்க மாட்டா. உன் மனைவி நான் பாத்துருக்கேன், இப்படிதான் இருப்பா. அப்படிதான் இருக்கும். விடும் போது சிலுவா போனான், சிலுவா போயிட்டான். நான் மெலிசாக்குறேன், தூக்குறேன், தூக்கும் போது பலுவா வரா.
என்ன கிணத்துல கயிறு கட்டி விட்டா இப்படிக்கிறவங்க இப்படிதான் மோசம் நிற்பாங்க தண்ணி குடிச்சுட்டு. எனக்கு ஒரு சந்தோஷம். அடாடா நம்ம பொண்டாட்டி எவ்வளவு மெலிசா விட்டமே, வெயிட் இல்லாத போனவ இவ்வளவு வெயிட்டோட வரா, குளுக்கோஸ் ஏத்திக்கிறான் பொண்டாட்டிக்கு. உனக்கு சந்தோஷம் சந்தோஷம். பிறகு என்ன நடந்தது? தூக்கி பாக்குறேன் மூச்சும் இல்ல பேச்சும் இல்ல எஜமா. மூச்சு இல்ல பேச்சு இல்ல. ஐயோ என் பொண்டாட்டி செத்து போட்டா எஜமா. அதனால இங்க கால தாமதமாயி போச்சு வர்றது. ஏன்டா அரசபைக்கு வருவதற்கு காலதாமதம் தான் கேட்டேன். வீணான கட்டு கதை. மம்டிக்கு போய் நான் ஜுரம் அடிக்க மாட்டேன். என்னங்க நான் இவனை சிச்சுக்கிறேன். நான் எஜமா கேட்டீங்க? மம்முட்டிக்கு ஜுரம் அடிக்குமா? மம்முட்டிக்கு ஜுரம் அடி. சைலண்ட் பா. இருங்க ஐயா என்ன எஜமா கேட்டீங்க? அறிவு கெட்டவனே, முட்டாளே, மூளை இல்லாதவனே, மம்முட்டிக்கு ஜுரம் அடிக்குமா? மம்முட்டிக்கு ஜுரம்னு நான் தான் சொல்றேன். ஒரு கதை. மம்முட்டிக்கு ஜுரம் அடிக்குதுன்னு நான் தான் சொல்றேன். ஆமா, அத ஒரு கும்டி ஊங்குத்து கேட்டுங்க. அப்படியே குதூகலமா இருக்குமே. நான் சொல்றேன் அது ஊங்குட்டு கேட்டுங்கிறான். எதையோ ஒரு கதையை சொல்ல வராங்கன்னு நானும் ஊமுட்டி கேட்டு வந்துட்டா மம்முட்டிக்கு ஜுரம் ஒரு கேவலமான கதை. சரி எஜமா போடா போகட்டா. என்னுடைய தாய் யார், தந்தை யார் உனக்கு தெரியுமா? பெத்தவங்க யாருன்னு தெரியாது, உனக்கே தெரியாது, எனக்கு எப்படி பாய் தெரியும்? எவ்வளவு கேவலமா பேசுறேன் பத்தியா? அதான் புலி இறைச்சா யாரு? அதான் கரெக்ட் தான், சொல்றது கரெக்ட் தான், கரெக்ட் தான்பா. யாரால எல்லாம் நம்ம பாய் நூறால. யாரால? ஒன்னாலடா. ஏன் என்ன ஒன்னாலதான் யாராடா? என்ன அப்ப எனக்கு அப்பா இல்ல. நல்லா கேட்டுங்க, எனக்கு அப்பா இல்ல, என்ன கேளு. ஒப்பம் பேரு நான், என்ன கேளு. எங்க அப்பா பேரு முனுசாமி நாய்க்கர், எங்க அம்மா பேரு முனியம்மா. அப்படி என்றால் அப்படி இருக்கும் போதே ஒப்பம் பேர் யாரு? ஒப்பம் பேர் என்ன? அதெல்லாம் சொல்லாத. இப்ப என்ன கேட்டு நான் சொல்லிட்டேன். ஒப்பம் பேர் என்ன? வாத்தா பேர் என்ன சொல்லு. அதனால அதத்தான் உனக்கு அப்பம் பேர் தெரியாது நானியா? அப்ப பேர் தெரியாத போதே சாட்டியாரு. அப்பம் பேரும் தெரியல, ஆத்தா பேரும் தெரியல. உனக்கு யாரா வில்ல வேஷம் கொடுத்தாங்க? நாட்டு மக்களுக்கு தெரியக்கூடாது. அதனால என்னுடைய தாய் யார், என்னுடைய தந்தை யார் எனக்கே தெரியாது. ஆகையால இருந்தாலும் அசுர குலத்துக்கெல்லாம் குலகுரு இருக்காரு, குலகுரு இருக்கிறாரு. ஆகையால அவரிடம் போய் கேட்டால் தெரிவித்தால் என்னுடைய தந்தையார் தாயார் அவருக்கு தெரியும். ஆகையால் சுக்கிலி ஆச்சாரியர் பார்க்க வேண்டாம். ஏதோ எனக்கு தான் அவசரம். ஏன்னா தாய் யார் தந்தை யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அதான் தாய் நீ தத்துலன்னு எங்களுக்கு தெரியுமா? யாருமா பேசக்கூடாது. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசரம். என்னுடைய குலகுரு பார்க்க வேகமா வர வேற உனக்கு இன்னும் அவ்வளவு வேகம். சரி, நான் முதல்ல சொல்லிட்டேன். நீ எப்படி இருக்கிற? சுறுசுறுப்பா அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க நானும் அப்படி இருக்கணும். அதனால வேணும் வேகமா வந்தேன். என்னுடைய குலகுருவான உங்களை இந்த வணங்குகின்றேன். இது வரைக்கும் அப்ப என்ன வணங்குறியா? ஜலகண்டாசுரா, நீ வாழ்க 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 வாழ்க, இன்று போல என்னென்றும் நலப்பழப்பத்து வாழ வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன். ஆமா, என்பதே உன்னுடைய முகமாகப்பட்டது வாடி வதங்கி எப்போதும்
தெம்பாக இருக்கக்கூடிய முகம். என்னுடைய முகம் ஒரு வாட்டமாக ஒரு இருக்கு. வாட்டமாக இருக்கிறது. ஆமா தண்ணி ஊத்துல மூஞ்சி வாடி போச்சு. ஆ? என்னதுடா? செடிக்கு தண்ணி ஊத்தலன்னா அது எப்படி சூரிங்க போலாம்? ஆமா அது மாதிரி அவன் மூஞ்சி வாடி போச்சு. சரி கொஞ்சம் பாரு. ஒரு குடம் தண்ணி வச்சு மூஞ்சி ஊத்தி கொடு. ஒரு டேய், டேய், டேய். ஊத்துலப்பா. எங்க போறா? சொன்னதை சொல்லுமா கீரி புள்ள. இல்லடா, எழுப்பில்ல. கீரி. கிளி பிள்ளை. இல்ல பிள்ளை, கிளி பிள்ளை. சொன்னதை செய்யுமா கீரி பிள்ளை. அனுப்புல. போ. தண்ணி போட்டு தொலைத்தான். ஒரு ஆப்பாளா? கிளிடா, கிளி பிள்ளையா? குருவே, ஆ, எதனால் என்னுடைய முகமானது வாட்டமாகப்பட்டது? அதற்கு காரணம் சொல்லு. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் பிறந்தால் பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் அல்லவா? ஆமா உண்மைதானே? ஆகினால் ஏதோ பிறந்தவர் நம்ம இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஆமா ஆகினால் பிறந்தால் முந்தி தவம் இருந்து 300 மாதம் கருவிலை சுமந்து தொந்தி சரியே அங்கமெல்லாம் நொந்து எமண்டிட்டும் போராடி பெற்கின்றால் ஒரு தாயாகப்பட்டவள். உண்மைதானே? ஆமா அப்படி என்றால் என்ன பெற்றெடுத்து தாய் தந்தை யார்? டேய் 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 சரி. உன்னை அடிக்கிறது தவறே இல்லைடா. ஏடா, இது டேய். யாருக்குன்னா தெரியுமா இந்த தத்துவம்? அடா 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 புலவர் இப்போ வந்து இன்னும் அருமையா விளக்கிட்டாருப்பா. எப்படி? என்னது? 300 நாள் சுமந்து பெக்கிறது யாருக்குமே தெரியாதா? நான் அப்படியே சொன்னேன். நீ சொல்லித்தானா தெரியும். டேய் டேய் நான் சொல்ற திருப்பி அப்படி சொல்லு. ஆ? நான் சொன்ன வார்த்தை திருப்பி சொல்லு. 300 நாள் சுமந்து 300 நாள் நான் சொன்னேன். நான் சொன்ன வார்த்தை அப்படியே திருப்பி சொல்லு. 300 நாள் சுமந்து 300 நாளா நான் சொன்னேன். நான் சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லு. சொல்றா. ஏஜமா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன 300 நாள் சுமந்து திருப்பி பாருங்க. டேய், டேய். நான் என்ன சொன்னேன்? என்ன ஆ? என்ன அண்ணா ஏய், ஏய், நீ போ வாண்டா அண்ணா வாங்க போடா அண்ணா அண்ணா தபா. என்ன வாடா ஏ பம்பு வச்சுக்காத. அவங்க அங்க ஆயா கோவம் வந்துச்சு உங்களுக்கு. தபா. பார் பார் டா மாச்சு மாயிடும் இதெல்லாம் இங்க வேணா மாச்சு மாயிடும் ஒன்னா கொட்டாங்கல வா ஏய் யாவ கட்டாங்க ஏய் எங்க ஆயாடா. எங்க ஆயாடா. எங்க ஆயாடா. வாய் மூடு ஊர்ல வாய் மூடு சொல்றா வாய் மூடு ஊர் ஆயா. யார் வாய் வாயை முடிச்சோன்னா என்ன சொல்லலாம்? அவங்க வாயிடா ஏன்? அவங்க பேசுறவங்க ஓத வீந்தாங்க முடிச்சு வாய் முடிச்சு டேய் அவுட் அவுட் அவுட். சரி போட விடு என்ன பெற்றெடுத்து தாய் தந்தை யார் அப்படி என்று விளக்கமாக தெரிவிக்க வேண்டும். திலகணாசுரா ஆ, ஆரம்பத்திலே உரைத்திருப்பேன். ஆமா ஆனால் சின்னத்தில் வயதில் சொன்னால் உன் மனம் மிக மிக வேதனைப்படும். வேதனைப்படும். ஆகையால் சொல்லவில்லை. சொல்லவில்லை. ஆமா ஆனால் இப்போது வளர்ந்து விட்டேன் பருவம் அடைந்து விட்டேன் வீதியிலே சென்றால் தெரிந்தே தீர வேண்டும் உனக்கு இது. உண்மையா நிச்சயமாக ஆமா உரைக்கிறேன். ஆ. யார் தெரியுமா உனது தந்தை? என் தந்தை யார்? இதே சுவர்ணாபதி ஆளக்கூடிய ஆ, இரண்யாக்கதன். இரணியாக்கிடம். என்னுடைய தந்தையின் பெயர் ஆமா அவன் தாயின் பெயர் உனது பெரிய தந்தையின் பெயர் ஆ. இரண்யன். இரணியன் இரணியாக்குதன். ஆமா இரணியன் என் பெரிய மூத்த தந்தை. ஆமா என்னுடைய தந்தை பேர் இரணியாக்குதன். ஆமா அப்படி என்றால் என் தாயின் பேர் விமலாதேவி. அடடடடட. என் தாயின் பெயர் விமலாதேவி. டேய், டேய் வாடா. யாருன்னா அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. என்ன கேட்டாங்க? டேய் என்ன கேட்டா? அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. என்னத்துக்குடா? இவன்லாம் ஒரு வில்ல வேஷம் ஆடுறான் கம்யூனிட்டியா. அப்பன் பேரு அடுத்தவன் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிறான்னு யாருன்னா காரி போய மாட்டாங்க. டேய் 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 வடங்க. கூட்டா பண்ணுறதா? அட யாரும் சொல்லாதீங்க. அவுட் அவுட் அவுட். ஆகட்டும். சரி சரி. ஆனால் இருவருமே இப்போது உயிரோடு இல்லை. ஐயோ! ஏய், உனது தாய் என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தை இருவரும் இப்போது உயிரோடு இல்லை. இல்லை. இருவரும் மாண்டு விட்டார்களா? இல்லடா பாவி செத்து போட்டாங்கடா. அது மட்டுமல்ல ஆ, உனது பெரிய தந்தை இப்போது உயிரோடு இல்லை. என்னுடைய மூத்த தந்தையும் உயிரோடு இல்லை. உயிருடன் இல்லை. ஆமா ஆகினால்
அனைவரும் இறந்து விட்டார்கள். அவர்களா அப்ப நான் அனாதையா? அவர்களாக இருக்கவில்லை. கொண்டு விட்டான் ஒரு கொடியவன். அப்படி என்றால் ஈர்க்கமான மரணம் அவனுக்கு நேரவில்லை. ஆனால் ஏதோ ஒரு சூழ்ச்சினால் கொன்று விட்டான் ஏதோ ஒரு கொடுப்பாவி. அப்படி என்றால் என் தாய் தந்தையை கொன்றவன் யார்? உரைக்கிறேன். தந்தையை கொன்றவன் யார்? உரைக்கிறேன். யார் அவன்? அந்த மாயவன். மாயவன். கரியமான். கரியவன். ஆமா. உனது பெரிய தந்தையை நரசிங்க அவதாரம் எடுத்துக் கொண்டு விட்டான். கொன்று விட்டான். உனது தந்தை என் வெண்பஞ்சி அவதாரம் எடுத்துக் கொண்டு விட்டான். கொன்று விட்டான். ஆமா. அப்படி என்றால் அந்த வேதனை தாங்காமல் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தவன தாய் அழுது கொண்டு சென்றார்கள். செல்லும் போது நீரோடு அழுது செல்லும் போது நீ பிரசவமான அந்த நேரத்திலே அந்த துக்கம் தாங்காமல் அதே இடத்தில் உயிரை விட்டு விட்டார்கள். என்னை ஈல் நிறுத்திவிட்டு அந்த துக்கத்தை தாங்க முடியாத துயரத்தால் அதே இடத்தில் மரணம் எடுத்து கணவனை விட்டு நாம் உயிரோடு இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார். உயிரை விட்டு விட்டார்கள் அந்த தாய். அப்படி என்றால் என் தந்தையும் என் பெரிய தந்தையும் கொன்றவன் அந்த கரியமான். அந்த கரியின் அந்த மாயவன் மாயவன். மதுசூதனன் அந்த அவன் யாரே இந்த பாத்து பூஜை பண்ணிக்கிறான அவன் தானடா எவன் தானடா? அவன் தானாடான்னா எவன் தானாடா? திருப்பி அவன் உனக்கே தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? அந்த மாதவன் ஆதவன் மாயவன் அவன் தான்டா அந்த பெருமாள் கோயில் இருக்கிறானா? பெருமாள் கோயில் இருக்கிறானா? பெருமாள் கோயில்லையா? கோவிந்தா இல்லப்பா, நாராயணா. அவன் தான்டா அவன்தான் அந்த நாராயணன் அந்த கரி முஞ்சவை. ஆகையால் பழி நிச்சயமாக தீர்க்க வேண்டும். பழிக்கு பழி முடியாது ஒன்றா முடியாது. ஆமா. தந்தையே, காரணம் நான் எப்பேற்பட்ட பலம் கொண்டவன், எப்பேற்பட்ட சிரம் கொண்டவன். அவனை இப்போதே சென்று கொண்டு வென்று பலத்தால் மட்டும் அவனை வெல்ல முடியாது. பலத்தால் அவனை வெல்ல முடியாது. தவ வலிமை வேண்டும். தவ வலிமை வேண்டும். ஆமா. அப்படின்றால் இதுவரை ஒரு காரியார்கள் மும்மூர்த்திகளை கோரிய தவசை வரம் பெற்றார்கள். அழித்து விட்டார்கள். அனைவரும் அழித்து விட்டார்கள். அதற்காக ஆகையால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்துக்கே ஒளியக்கூடிய ஆதவன் கதிரவனை நோக்கி கடுத்தவம் செய்ய வேண்டும். மாதவன் பகலிலே ஒளி கொடுக்க வேண்டிய சூரிய பகவானை வேண்டி கடுத்தவம் செய்ய வேண்டும். தவம் செய்து உன் தவத்துக்கு வச்சு யாது வர வேண்டும் என்று கேட்பான். அவன் கேட்பான். கேட்கக்கூடிய நேரத்திலே தங்கள் சிறத்தில் இருக்கும் அந்த மணிமகுடம் தான் எனக்கு தேவை என்று நீ உரைக்க வேண்டும். அடடே, அதை பெற்று விட்டார் தேவர்கள் மூவர்கள் அனைவருமே உனக்கு உனது விருதாகிய அந்த கரியமாலை நாராயணனை உழைத்தே தீருவேன். இதுவே என்னோட லட்சியம். வெற்றியோடு புறப்பட்டு வருகிறேன். வெற்றியோடு